ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? முருகர் அருளால் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டி நித்திகா சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். சிவனுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி அது நவராத்திரி. பெண் தெய்வங்களை போற்றும் உன்னதமான பண்டிகை தானே இந்த நவராத்திரி. இந்த நாளில் அனைத்து தெய்வங்களுடைய சக்தி பராசக்திக்குள் ஐக்கியமாகி பராசக்தி தவம் செய்து அசுரரிடம் போரிட்டு வெற்றி பெற்ற இந்த காலத்தில் அம்பிகையை வீட்டுக்கு அழைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை பெறலாம். இந்த நவராத்திரி 9 நாளும் விரதம் இருந்தால் 365 நாட்களும் விரதம் இருந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். அம்மாளை பல்வேறு ரூபங்களில் இந்த 9 நாளும் ஒவ்வொரு ரூபங்களில் வழிபடும் இந்த 9 நாள் இரவுக்கு நவராத்திரி என்று சொல்லப்படும். மகிஷாசுரன் என்ற அசுரன் தனக்கு ஒரு பெண் தவிர வேறு யாரிடம் மரணம் நிகழக்கூடாது என்று வரம் பெற்றான். அம்பிகையோ அசுரனை போரிட்டு வெற்றி பெற்ற நாள் தான் இந்த நவராத்திரி என்று சொல்லப்படும். அதன் இறுதி நாள் தான் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது. கொலு வைக்கிறவங்க வருடந்தோறும் வச்சு வழிபடலாம். கொலு வைக்கிறதுக்கு வடக்கு இல்லைன்னா கிழக்க பாத்திரம் மாதிரி வைக்கலாம். 3 படியிலிருந்து ஆரம்பித்து 5, 7, 9, 11 படிகள் வரைக்கும் நம்ம அவங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நவராத்திரிக்கு மண் பொம்மைகள் ரொம்பவே விசேஷமானது. படி வச்சு பொம்மைகள் வச்சு பூஜை பண்ணுறதா இருந்தால் காலையில் மாலையில் தவறாமல் பூஜை பண்ணணும். 2 வேளையிலும் நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். அவங்கவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தாம்பூலங்கள் கொடுக்கலாம். எதுவும் முடியாத பட்சத்தில் குங்குமஞ்சள் கொடுத்து வெறும் வெற்றிலை பாக்கு வைத்து கொடுக்கலாம். கொலு வைக்க முடியாதவங்க கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது அகண்ட தீபம் ஏற்றி வைத்து பூஜை பண்ணி வழிபாடு செய்யலாம். ஒரு பெரிய அகல் விளக்கை எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடலாம். தீபத்தில் அம்பாளும் எல்லா ஸ்வரூபனையும் எழுந்து அருள்வாய் என்று நம்ம வேண்டி 9 நாளும் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். எதுவுமே செய்ய முடியலன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படத்தெல்லாம் துடைச்சிட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வைத்து பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு நம்ம அது கூட 9 நாளுமே விரதம் இருந்து வழிபடலாம். பூஜை செய்ய முறை பார்த்தீங்கன்னா பூக்களால் அர்ச்சனை செய்யலாம், குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம், அம்மன் மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம், அபிராமி அந்தாகி படிக்கலாம், லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம். நவராத்திரி இந்த 9 நாளும் முதல் 3 நாளும் துர்கா வடிவமாகவும், அடுத்த 3 நாளில் மகாலட்சுமி வடிவமாகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவி வடிவமாகவும் கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி என்னைக்கு தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கி 10ஆம் மாதம் அக்டோபர் 2ஆம் தேதி நிறைவடைகிறது. பூஜை செய்கிறதுக்கான நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம பூஜை பண்ணலாம். அது தவிர ராவுகாலம் யமகண்ட காலம் தவிர்க்கணும். மாலை 6 மணி மேலே நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். தினமும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு, அதிகம் பலன்கள் தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போல் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். முருகா சரணம்.